வணக்கம். கடகம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். வெளியில் பேச முடியாத குடும்ப ரகசியங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ரகசியம் என்பது இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த கடகம் ராசியினருக்கு அது நெஞ்சை அழுத்தக்கூடிய ஒரு பெரிய பாறையாகவே உங்களுடைய குடும்பமானது மறைத்து வைத்திருக்கும். அதிலிருந்து நீங்கள் கூட மறைத்து வைத்திருக்கலாம். ஆனால் இந்த ரகசியங்கள் அனைத்தும் உடனே வெளியில் கசியாது. கொஞ்சம் நாட்களும் கொஞ்சம் காலங்களும் போக போக முக்கியமாக நீங்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களிடம் நம்ம சொல்லலாம் நம்பி அவன் யாரிடம் போய் சொல்ல போகிறான் என்று நினைத்து யாரிடம் சென்று உங்களுடைய குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்கிறீர்களோ அவர்களே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நிச்சயமாக தேடி கொடுத்து விடுவார்கள். எந்த ஒரு விஷயத்தை வேண்டுமானாலும் வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் அது யாராக இருந்தாலும் நம்ம போய் கூறலாம். ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டைகள், 4 சுவத்துக்குள்ளையும் ஒரே ஒரு குடும்பத்துக்குள்ளையும் ஏற்படக்கூடிய சண்டைகளை நம்ம வெளியில் போய் சொல்லி நியாயங்களை கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளைத்தான் தேடி கொடுக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் மனதிற்குள் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசி அன்பர்களே, முடிந்த அளவுக்கு குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடியதை வெளியில் போய் பேசக்கூடாது. அப்படி பேசினீர்கள் என்றால் அது எதிர்காலத்தில் இந்த ஒரு காலத்தில் பிரச்சனைகளை தேடி கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அது எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சண்டை சச்சரவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் தவறான நடத்தையோ அல்லது வெளியில் சொன்னால் கௌரவங்கள் அடியோடு சரிந்துவிடும் என்ற அளவிற்கான சில கசப்பான உண்மைகளையோ நீங்கள் உங்களுடைய மனதில் புதைத்து வைத்த ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை தன் நெருங்கிய நண்பனிடம் கூட பகிர்ந்து கொள்ள முடியாமலும் தனக்குள்ளேயே போட்டு பூட்டி வைத்த ஒரு அனுபவங்களும் உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அந்த ரகசியமான காயங்களும் உங்களை உள்ளுக்குள்ள அரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மௌன ரணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். உறவினர்களின் வார்த்தைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கத்தியானதாகவே மாற ஆரம்பித்தது. எதிரிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சில நேரங்களில் மனதை பாதிக்காது. ஆனால் சொந்த உறவுகளும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் வாழ்நாள் முழுவதும் மனதில் ஒரு காயமாகவே நின்று கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிரிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மளுடைய அழிவை எப்படியாவது தேடி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள். ஆனால் நம்ம கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள், அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய மனதை உடைத்து போட்டு கொண்டே இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு தருணங்கள் நிச்சயமாக இன்னும் இருந்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் அதிகம் மதித்த ஒருவரை கோபத்தில் அல்லது தவறான புரிதலில் சொன்ன ஒரு வார்த்தை உங்களுடைய இதயத்தை ஆழமாகவே காயப்படுத்தி போட்டிருக்கும். ஏன் இப்படி நடந்ததற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் நினைத்த அந்த தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஏனென்றால் உறவை இழக்க விரும்பவில்லை நீங்கள். ஆனால் அந்த மௌனங்கள் உங்களுடைய மனதுக்குள் ஒரு பெரிய புயலாக மாறி என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாத ஒரு குழப்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் கடகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் இதுவரைக்கும் நடந்து கொண்டு அது தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் சில கடகம் ராசிக்காரர்கள் உறவுகளின் வார்த்தைகளால் ஆழமாகவே உங்களுடைய மனமானது உடைந்த ஒரு தருணங்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஜோதிடத்தில் கடகம் ராசிக்காரர்கள் உணர்ச்சிப்படுபவர்கள் என்று கூறப்படுகிறது. அதனாலேயே அன்பானவர்களின் வார்த்தைகள் அவர்களின் மனதில் நீண்ட நாட்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. பிறர் சொன்ன வார்த்தைகள் உங்களுடைய மதிப்பை தீர்மானிக்காது என்பதை நீங்கள் தான் மற்றவர்களுக்கு நீங்கள் உணர்த்த வேண்டும். மற்றவன் என்னை பற்றி அவனுக்கு எப்படி தெரியும், என்னை பற்றி எனக்குத்தான் தெரியும். எந்த ஒரு செயலையும் விடாமுயற்சியுடன் நான் செய்தால் அதில் போதுமான அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்று நீங்கள் மனதார நினைத்து பார்த்தாலே அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். உங்களுடைய குணங்களும் உங்களுடைய செயல்களும் தான் உங்களுடைய உண்மையான அடையாளம் என்பதை இனிமே வரக்கூடிய நாட்களாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு நடந்து பார்த்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்மையா பொய்யா, சரியாக இதெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
ஆன்மீக ஈடுபாடு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மன அமைதி என்பதை தேடி கொடுக்கும். மனதில் பல கேள்விகள் இருக்கும் பொழுது உலகம் முழுவதும் பதில் தேடி கிடைக்காமல் போன ஒரு அனுபவங்கள் உங்களுக்குள்ள மட்டுமே தான் இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய மனதை திறந்து பார்த்தால் அவ்வளவு கேள்விகள். யாரிடம் போய் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கேட்பது, என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு எப்பொழுது தீர்வு கிடைப்பது என்று நீங்கள் தெரியாமல் உணர்ந்த ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அமைதியாக இறைவன் முன்னாடி அமர்ந்த அந்த சில நிமிடங்கள் பல வருடங்களாக கிடைக்காத நிம்மதியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கலாம். கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த சோதனைகளும் மன அழுத்தங்களும் உறவு பிரச்சனைகளும் இவை அனைத்தும் உங்களை உள்ளுக்குள் சோர்வடைய செய்து அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்கார அன்பர்களுக்கு இது நிச்சயமாக நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபடுவது மனதிற்கு ஆறுதலாக இப்பொழுது அமையத் தொடங்கும். பிரார்த்தனை, தியானம், ஆலய தரிசனம் அல்லது அமைதியாக சில நிமிடங்கள் தன்னுடன் செலவிடுவது போன்றவை மனதை இலகுவாக்க உதவக்கூடிய ஒரு காரியங்களாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். ஜோதிடத்தில் ஆன்மீக ஈடுபாடு மன உறுதியை வளர்க்கக்கூடிய ஒரு காலங்கள் இருப்பதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூறப்படுகிறது. மனம் அமைதியாகும் பொழுது பிரச்சனைகள் மறைந்து விடாமல் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய வலிமை உங்களுக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு இடத்தில்தான் இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிச்சயமாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடக்கும். உலகியல் ரீதியான ஓட்டங்களில் இருந்து சற்று விலகி உங்களுடைய மனம் ஆன்மீகத்தை நோக்கி இப்பொழுது திரும்ப தொடங்கும். ஆன்மீகத்தை நோக்கி திரும்பும். குலதெய்வ வழிபாடு, ஆன்மீக பெரியோர்களின் தரிசனங்கள் மற்றும் புண்ணிய நதிகளில் நீராடுவதற்கான ஆன்மீக பயணங்களை நீங்கள் நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும். தியானம், யோகா போன்ற நல்ல ஒரு பயிற்சியில் ஈடுபாடுகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். இந்த ஆன்மீக தேடல் உங்களுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தி இத்தனை காலம் உங்களுக்குள்ள இருந்த மனக்காயங்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைத்து கொடுக்கும். இறைவனின் அருள் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக இருப்பதை நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்வீர்கள். அதை உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கடகம் ராசியில பிறந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சிக்கல்கள் குறையக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் பிறந்து அதுவும் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும்.